Hello all, welcome to Study Buddy. I am Sharmila. ஸோ இன்றைக்கி 19th November 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நோ கன்சென்சஸ் ஆன் லிமிட்டிங் ஸ்பீக்கர்ஸ் பவர். என்னென்னா ஸ்பீக்கர்ஸ் பவர்ஸில் லிமிட் பண்ணலை, அந்த விஷயம் இங்கே டிமாண்டாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன் இது நியூஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏஐபிஓசி ஐபாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, இது ஒரு மீட்டிங், கான்ஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு மீட்டிங். இந்த ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு மீட்டிங், அதான் ஐபாக், ஏஐபிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டிங்கில் எல்லோரும் கலந்துருக்காங்க. முக்கியமாக யாருன்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அப்படிங்கிறவரும், அது மட்டும் இல்லாமல் வேறு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஷிம்லாவில் நடந்திருக்கு, தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலை, அதை தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ்க்கான பவர் இங்கே என்ன பண்ணலை, லிமிட் பண்ணப்படல அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது ஏன் லிமிட் பண்ணப்படல, அதை பற்றி தான் இந்த ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். பவர் டு டிஸ்குவாலிஃபை எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அண்டர் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஷுட் பி கிவன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா என்னென்னா, ஒரு பார்ட்டியை எந்த பார்ட்டியில் இருக்காங்களோ அவங்க இப்போ வயலேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது. இப்போ என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பவர், அவங்களுக்கான பவர் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணுற பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கமிட்டிஸ் பார்த்தோன்னா, இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா ரிலேட்டட் கமிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கமிட்டி சிபி ஜோஷி கமிட்டி ஆன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 2019, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் 1990, 170th லா கமிஷன் ரிப்போர்ட் 1999. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தீஸ் ஆர் த கமிட்டிஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு, இதெல்லாம் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு ரிலேட்டட் ஆனது. அப்படின்னா என்ன, ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸையோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க மெம்பர்ஸையோ டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் அதுக்கு ரிலேட்டடான கமிட்டிஸ்லாம் இந்த மூணு கமிட்டிஸ். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ப்ரிலிம்ஸு இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா ரிலேட்டட் கமிட்டிஸ்ன்னு கொடுத்து கொடுத்து இதில் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்று தெரியலனாலும் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். ஸோ யூ ஷுட் நோ தீஸ் த்ரீ. ஓகே, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. எந்தெந்த இயரும் ரொம்ப முக்கியம். 2019 தான் இந்த சிபி ஜோஷி கமிட்டி ஆன் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். Supreme Court has recommended formation of a tribunal constituting former judges. ட்ரைபூனல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கோர்ட் மாதிரி தான். சுப்ரீம் கோர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைபூனலில் ஃபார்மேஷன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரைபுனல் ஃபார்ம் பண்ணலாம். எதுக்குன்னா, இந்த ஃபார்மர் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களா, ஆல்ரெடி இந்த ஜட்ஜஸை வச்சு ஒரு ட்ரைபுனலில் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், இந்த மாதிரி மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்குறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆர்டிக்கல் 102 அப்படின்ற ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ்னால் யாருன்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் எது அப்படின்னா 102. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 191 ஓகேங்களா, அது எதுக்குன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்க மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஆர்டிக்கல்னு கேட்பாங்க, 191. தீஸ் டூ ஆர்டிகல்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்களா, அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் கண்டிஷன் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஹீ ஹோல்ஸ் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஏதோ ப்ராஃபிட்காக ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. இஃப் ஹீ இஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. இதே இஃப் ஹீ இஸ் அன் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சிலர் வந்து டெப்ட் கட்டாமல் இருப்பாங்க, பேங்க்ரப்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இஃப் ஹீ இஸ் நாட் அ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இப்போ வந்து அவர் வந்து இந்தியாவோட குடிமகனாக இல்லைனாலும், இல்லை ஃபாரின் ஸ்டேட் ஏதோ ஒரு ஃபாரின் ஸ்டேட்டில் வந்து குடியுரிமை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களையுமே என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இஃப் ஹீ இஸ் ஸோ டிஸ்குவாலிஃபைட் பை ஆர் அண்டர் எனி லா மேட் பை பார்லிமெண்ட். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவரை வந்து வேறு எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுபடியும் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இல்லை வேறு பார்லிமெண்ட் லாஸ் வச்சும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் நம்பர் 2 பார்ப்போம். இஃப் ஹீ இஸ் ஸோ டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த 10 ஷெடியூல்ஸ், என்னென்னா 10 ஷெடியூலுக்கு கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா அடுத்தது பார்ப்போம். 10th ஷெடியூலில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி தான். டிஃபெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஆனாங்கன்னா அதுதான் டிஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஆகிறாங்கனாலும் அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களும் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆக முடியாது. அப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க ஆன்டினா, ஸோ அந்த மாதிரி ஆகிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அந்த லாவில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இஃப் யூ வாலண்டரி கிவ்ஸ் அப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க ஒரு மெம்பர்ஷிப் வந்து மெம்பராக இருக்கார், அவர் வாலண்டியராக வெளியே வந்துடுறாரு அப்படின்னா அவங்க வந்து இதில் அவங்களாம் வந்து இந்த 10 ஷெடியூலில் வராங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் ஹி votes or abstain from voting இந்த இப்போ வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் எனி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்படி பண்ணுங்க அவங்களுக்கு எதிராகவோ இல்லை அவங்க சொல்கிறது கேட்காம பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி பண்ணாங்கன்னா ஸோ அவங்க இதில் வருவாங்க. இஃப் எனி இண்டிபெண்ட்லி எலெக்டட் மெம்பர் ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இப்போ என்னென்னா இண்டிபெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகிருப்பாங்களா ஏதாவது மெம்பர்ஸ், அவங்க வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்னொன்றுலேருந்து இன்னொன்று ஸ்விட்ச் ஆன் ஆக முடியாது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. If any nominated member joins any political party after the expiry of 6 months, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யாராவது நாமினேட்டட் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணாங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 6 மாதம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து ஒரு இதுலேருந்து ஒன்றுக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யார் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு எடுப்பா அப்படின்னா ப்ரெசீடிங் ஆஃபீஸர்ஸ், அந்த இதுக்குன்னு ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்களோட ஹெட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்தந்த இதில் இருக்க ஆஃபீஸர்ஸ் தான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. Decision on questions as to qualification of members 103 அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் பண்ணுறாங்களே, இப்போ வந்து ஒரு மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லேருந்து இப்போ பண்ணுறாங்க, ராஜ்யசபாவோ லோக்சபா இந்த மாதிரி ஹவுசஸ்லேருந்து மெம்பரை இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை டெசிஷனை யார் ஃபைனலாக எடுப்பானா பிரசிடெண்ட் தான் டெசிஷன் எடுப்பார். இதே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படியே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க மெம்பர் அப்படின்னா அதுக்கு யார் ஹெட்டு, யார் டெசிஷன் ஃபைனலாக எடுப்பானா கவர்னர் தான் எடுப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தெந்த விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியம், அது 103 ஆர்டிக்கல், இது 192 ஆர்டிக்கல், 2 ஆர்டிக்கலையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட் டு லிமிட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கரோட பவரை வந்து லிமிட் பண்ணும், அது வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்பீக்கர்ஸ்க்குன்னு சில பவர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது, அந்த பவரை வந்து லிமிட் பண்ணும். ஆனால் இங்கே பண்ணலை, அதுதான் விஷயம். அதனால் இந்த ஆத்தர் வந்து லிமிட் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர் இப்போ வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அந்த அக்யூஸ்டு பர்சனும் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஃபேவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லலை, மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா நோ டைம் லிமிட், அவங்களுக்கு வந்து டைம் லிமிட்டே கொடுக்கல. இப்போ வந்து அந்த ஒரு எந்த பார்ட்டிக்கு வந்து அவங்க எந்த பார்ட்டியும் அவங்க அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ அந்த அக்யூஸ்டு பர்சனும் அந்த ஸ்பீக்கருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, ஸோ அதை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பீக்கரோட பவரை வந்து லிமிட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், வேல்யூபிள் பாயிண்ட்ஸ், டெஃபினட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ் இது மாதிரி முன்னாடி ஏதாவது கேஸ் வந்திருக்கானா? எஸ், இந்த எக்ஸாம்பிளில் எழுதி வச்சுக்கோங்க. கேசம் மெஹா சந்திரா சிங் வர்சஸ் த ஸ்பீக்கர் மணிப்பூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஓர்ஸ் 2020 இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the absence of such exceptional circumstance, the speaker must decide within a period of 3 months from the date of filing petition. இப்போ வந்து ஒரு பர்சன் மேலே வந்து ஃபைல் பண்ணுறாங்க பெட்டிஷன்னா, ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும், அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணணும். எப்போ இதே வந்து என்ன அப்படின்னா, எப்போ அந்த மாதிரி 3 மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லாத போது 3 மாதத்தில் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஏதாவது எக்ஸப்ஷனல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டைம் உண்டு. அப்படி எந்த ஒரு எக்ஸப்ஷனல் இல்லைன்னா டெஃபினட்டாக ஸ்பீக்கர் எத்தனை மாதத்தில் டிசைட் பண்ணணும், 3 மாதத்துக்குள்ளே டிசைட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எழுதிக்கோங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்திருக்கு. அந்த இதில் கோர்ட் இன்டர்வென்ஷன் இதை பற்றி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 122 and 212 நாட் டு இன்கொயர் இன்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கோர்ட்டு வந்து சில விஷயங்கள் ஜுடிஷியரி அப்படின்றது பார்த்திங்கன்னா சில இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. பட் இவங்க வந்து பார்லிமெண்ட்டை ப்ரொசீடிங்ஸில் வந்து இன்கொயர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா 122 212 இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ப்ரொஹிபிஷன் இஸ் டு எதனால் ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்க கோர்ட்டு வந்து இந்த மாதிரி இன்கொயர் பண்ணக்கூடாதுன்னா, அங்கே லெஜிஸ்லேட்டர் அங்கே அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் த ஸ்பீக்கர்ஸ் ஆக்ஷன் பிஃபோர் த பெட்டிஷன் இஸ் டிசைடட். ஸோ பெட்டிஷன் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ ப்ரொடெக்ட் பண்ணணும் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதுக்காக ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்க. லா டஸ் நாட் ப்ரொஹிபிட் த கோர்ட் என்ஃபோர்ஸிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் வென் தே ஆர் அன்னெசரிலி டிலே. அது மட்டும் இல்லை, இந்த லா வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரொஹிபிட் பண்ணாது கோர்ட்டை. எப்போ அப்படின்னா, இஃப் சப்போஸ் வேணும்னே வந்து டிலே பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணால் கோர்ட்டு கொஸ்டின் கேட்கலாம். சும்மா நீங்கள் வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்குன்னா அந்த விஷயத்தில் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸில் கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் கேள்வி கேட்காது. இஃப் சப்போஸ் வேண்டும்னே வந்து ரொம்ப நாள் வந்து டெசிஷன் எடுக்காமல் போட்டிருந்தாங்கன்னா கோர்ட் வந்து கேட்கலாம். இந்த லா வந்து அதை தடை செய்யாது அப்படின்னு இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் பாஸ்டு. இப்போ வந்து ரெசல்யூஷன்னா ஒன்றில் தீர்மானம்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ரெசல்யூஷன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஆஃப் கொஷின் ஆர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா கொஷின் ஆர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கொஷின் ஆர்னால் பார்லிமெண்ட் சிட்டிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் 1 hour கொஷின் ஆர். கொஷின் ஆரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எல்லாருமே கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்கவுங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ எல்லாருமே அந்த கொஷின் அவரில் கொஷின் கேட்கலாம். ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம். எப்போ ஆகும் அப்படின்னா கன்சென்சஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் டியூ டு பேண்டமிக். ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து இப்போ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெசல்யூஷன் வந்து இந்த மாதிரி கொஷின் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டேட்டா பார்த்திங்க அப்படின்னா 2015 to 19 ராஜ்யசபாவில் அவுட் ஆஃப் 332 hours ஆஃப் கொஷின் அவர், மொத்தம் வந்து கொஷின் அவர் மட்டுமே 332 ஓகேங்களா மணி நேரம். இதில் பார்த்திங்கன்னா வெறும் 133 மணி நேரம் 17 நிமிஷம் மட்டும்தான் இது வரைக்கும் யூட்டிலைஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபாவில் 4 years சொல்லியிருக்காங்க, 2015 2019. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸில் யூஸ் ஆகும். ஈஸி டு ரிமெம்பர், உங்களால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் கொஷின் அவரோட ஃபங்க்ஷனிங்கை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கொஷின் அவர்.
எவ்வளோ தூரம் வந்து கொஸ்டின் ஓவரில் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செக்ஷுவல் இன்டென்ட் நாட் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கீ. Supreme Court. Bombay High Court had acquitted a man in Pokso case as he groped child over clothes. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பர்சனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போக்சோ ஆக்ட் கீழே. என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பே ஹைகோர்ட் வந்து அவரை ரிலீஸ் விச் மீன்ஸ் அவரை வந்து கிரிமினல் கேஸ் சார்ஜ்லேருந்து வெளியே விட்டுறாங்க. எதனால் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி போக்சோவில் வந்து செக்ஷன் 7 வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் அது செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்ட்டு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வேறு மாதிரி இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பாம்பே ஹைகோர்ட் கேஸில் சதீஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் என்னென்னா அந்த பர்சன் வந்து ஒரு ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சைல்டை. ஸோ ஆனால் என்ன ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா போக்சோ கீழே இவரை கொண்டு வந்திருக்கனால போக்சோ சார்ஜ் வந்து அதுலேருந்து இவரை வெளியே எடுத்துடுறாங்க. ஏன்னா போக்சோவில் இந்த நோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அந்த வேர்ட் வந்து அந்த விஷயம் வந்து அதில் இல்லாதனால அவங்கள வந்து அந்த சார்ஜ்லேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. அதை தான் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செக்ஷன் 7 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 போக்சோ ஆக்ட் செக்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி பார்க்கலாம். whoever with sexual intent touches the vagina, penis, anus or breast of the child or make the child touch the vagina, penis, anus or breast of such person or any other person or does any other act with a sexual intent which involve physical contact without penetration is said to commit sexual assault. இது வந்து யார் சொல்லியிருக்காங்க? இது வந்து என்னென்னா செக்ஷன் 7 வந்து போக்சோ ஆக்டில் இருக்க லைன் இதுதான். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்குவாஷ்டு த ஹை கோர்ட் ஆர்டர் மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் த அஃபென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் த ஆக்ட் வாஸ் செக்ஷுவல் இன்டென்ட். ஸோ இப்போ என்னென்னா செக்ஷன் 7 என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆக்ட்லனா செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ யார் இந்த செக்ஷுவல் அசால்ட் அஃபென்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன விஷயம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்டென்ஷன் இருந்தாலே ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலாகவே வந்து ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து எதுக்கு கீழே போடலாம் அப்படின்றது தான் யார் சொல்லியிருக்கா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். மிஸ்ஸிங் அண்ட் இன்க்ளூசிவ் விஷன் ஃபார் த அர்பன் பீப்புள். த தமிழ்நாடு டிராஃப்ட் ரீசெட்டில்மெண்ட் policy clings to a tired model of peripheral resettlement that fails on social justice. ஸோ இதை பற்றி என்ன நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்லம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும். ஸ்லம்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர் தான் ஸ்லம். ஸோ ஸ்லம் அப்படின்னா for the purpose of census has been defined. எப்படி சொல்கிறாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கே எல்லோரும் வாழ்வாங்க where dwellers are unfit for human habitation by reasons of dilapidation, overcrowding, faulty arrangement and design of such buildings, narrowness or faulty arrangement of street, lack of ventilation, light or sanitation facilities or any other basic necessities. என்னென்னா இந்த ஸ்லம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா வீடெலாம் ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து அடிப்படை தேவைகள் கூட இருக்காது சம்டைம்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் இருக்காது, வென்டிலேஷன் இருக்காது, காத்தோட்டமாக இருக்காது. ஏன்னா வந்து எல்லாமே இடுக்கிடுக்காக வீடுகள் இருக்கிறதுனால ரொம்ப காத்தோட்டம் இருக்காது, வெளிச்சம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் ஸ்ட்ரீட் அப்படிலாம் இல்லை, அங்கிட்டு சந்து புந்தாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தான் என்னென்னு சொல்லுவாங்க ஸ்லம்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் எ டெஃபினேஷன். ரீசன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் ஸ்லம் கிரியேஷனுக்கு காரணம் என்னென்னா ஒன்லி டைப் ஆஃப் செட்டில்மெண்ட் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசபிள் டு த புவர் இன் சிட்டிஸில் வந்து புவர்லாம் வந்து அவங்களுக்கு அக்சசபிளான அவங்களால அஃபோர்ட் பண்ணுற செட்டில்மெண்ட்னா அந்த இடத்துல தான். ரேபிட் அண்ட் நான் இன்க்ளூசிவ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். அது மட்டும் இல்லாமல் அர்பனைசேஷன்னா ஒன்றும் இல்லை, நகரமயமாதல் தான். நகரமயமாதல் ஆகிறதுனால எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஒரு இடத்துல வந்து குவிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாமல் இப்படி தான் இல்லாமல் எல்லோரும் ஒரு இடத்துல போய் குவிஞ்சிருவாங்க. யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வந்து இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வில்லேஜ்லேருந்துலாம் வராங்கல்ல அவங்க
அர்பன் ஏரியாவில் ரூரல் மைக்ரேஷன் நிறைய வரதுனால அவங்க வந்து இங்கே வந்து தங்குவாங்க, இங்கே வந்து இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயந்தான் வந்து இந்த மாதிரி ஸ்லம்லாம் உருவாகிறதுக்கான காரணமே இது தான். இந்த 3 ரீசன்ஸ் தான். ஸ்லம்மில் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் அண்ட் டேஞ்சரஸ் ஏரியாஸ். ஏன்னா வந்து இப்போ இதில் பாருங்கள் எப்படி இருக்குது, மலையில் அப்படியே இருக்குது அடுக்கடுக்காக. இப்போ வந்து டக்குன்னு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே எல்லா வீடுமே என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய லாண்ட்ஸ்லைட்ஸு, வெள்ளம், அப்புறம் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்லாம் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் கிடையாது, சோஷியல் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னா ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யூத் கிரிமினலைசேஷன், நிறைய கிரிமினல் விஷயங்களில் செய்கிற விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சேஃப்டி கன்சர்ன்ஸ் டு உமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மோஸ்ட் ஃபேமிலிஸ் அஃபெக்டட் பை urban development projects are located in slum under consideration for settlement or rehabilitation. மோஸ்ட் ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து நகரத்தில் இப்போ ஏதாவது ஒரு டெவலப் பண்ணணுன்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்லம் ஏரியாவில் பண்ணால் என்ன பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அவங்களோட இருப்பிடம் வந்து மாறுது, அவங்கள வேறு இடத்துல செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் நிறைய குடும்பங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. வந்து தமிழ்நாடுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறோம். சென்னை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ்டு ஸ்லம் ரீலொகேஷன் ப்ராக்டிஸ் ஃபார் 2 centuries பார்த்திங்கன்னா, அப்படின்னா 200 வருஷமாகவே பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்லம் ரீலொகேஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 2 decades 55,000 குடும்பங்கள் வந்து இந்த இடத்துக்கு ஃபோர்ஸிபிளாக தான். ஸோ என்ன டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு குவிய வேண்டியதாக இருக்கலாம். அது மாதிரி ஃபோர்ஸாக தான் ரீலொகேட் ஆகிருக்காங்க. எப்படின்னா ஸ்லம்மில், ஓகேங்களா, அவுட் சைட் த சிட்டியை தாண்டி போய் ஸ்லம்மில் வந்து குடியிருக்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர் பாலிசி. இது எதனாலனா ஒரு ப்ராப்பரான பாலிசி இல்லாதனால தான் இந்த மாதிரி ஃபோர்ஸபிளாக போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசி அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லம் dwellers are treated fairly and humanely when resettled from objectionable பொரம்போக் லேண்ட். ஸோ என்னென்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து ரீசெட்டில் ஆகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லேண்ட்ஸ்லாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சில லேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி வேணால் வந்து பிரச்சனை வரலாம், கேஸ் வரும். இந்த மாதிரி லேண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்லம் டுவெல்லர்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், நல்ல விதமாக ட்ரீட் பண்ணணும், அதை வந்து என்ஷூர் பண்ணும் விதமாக தான் இந்த வந்து பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசியை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதோட எய்ம் வந்து இதுதான். சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புவர் ஏழை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹவுசிங்கை வந்து கொடுக்குறது. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் சர்வீஸ்டு பிளாட்ஸை வந்து கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் மூலமாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது, ஹவுசிங் இருக்கிறதுக்கு இடம். இதுக்கு வந்து மேஜர் இன்வெஸ்டர் யார் வந்து அதிகமாக அந்த காசு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா வேர்ல்டு பேங்க். இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1973 to 1997. எவ்வளோ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இயரில் பார்த்தோன்னா $1 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வருஷங்களில். மேஜர் சிட்டிஸ் வந்து மும்பை அண்ட் சென்னை, அவங்க 2 பேருக்கு மட்டுமே $200 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கிரியேட்டட் ஸ்கேலபிள் காஸ்ட் எஃபெக்டிவ் பிளாட்ஸ் அண்ட் promoted long-term socio-economic mobility for residents, mixed income and mixed use neighborhoods with industrial and commercial spaces. என்னென்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த பிளாட் இருக்க மாதிரி, ஏன்னா அவங்க அதில் காசு கொடுத்து தான் இருக்கணும், அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க மாதிரியும், அதே போல் அவங்களுக்கான மொபிலிட்டி பக்கத்தில் வந்து போயிட்டு வர மாதிரி, ரோட்ஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி, வாட்டர் இருக்க மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்க மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போதைக்கு near existing developments with access to roads, water and public transport. ஸோ இப்போ எங்கே பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கான இடங்கள் அந்த மாதிரினா ரோடு எங்கே ரோடு இருக்க இடமா, வாட்டர் எங்கே கிடைக்குதோ அங்கே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அப்போ தானே அவங்களால வந்து ஒரு இடத்துக்கு அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது. ஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாலிசி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வராங்க. இந்த ப்ரோக்ராமோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, பீப்புளை வந்து ரீசெட்டில் பண்ணணும். இஃப்
சப்போஸ் கோர்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து உங்களை மாற்றுங்க, ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரலாம், இந்த மாதிரி டைமில் வந்து அவங்கள ரீசெட்டில் பண்ணுறது அவங்களோட அதுதான் மேஜர். அது மட்டும் இல்லாமல் அவங்கள எதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்சர்வ்ஸ் கவர்மெண்ட் டிசைர் டு ரிமூவ் என்க்ரோச்சர்ஸ்னால் ஆக்கிரமிக்கிறவங்க. இவங்க இப்போ வந்து பட்டா இல்லாதவங்களாம் இப்போ வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறது. இந்த பாலிசி வந்து இதுலேயுமே அவங்கள வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நினச்சவங்களாம் போய் பண்ணிட முடியாது. இஃப் சப்போஸ் அங்கே பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பர்பஸ்க்காக மட்டும் அவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கும். வைட் ஸ்ப்ரெட் அவங்களுக்கு எப்பயுமே வல்னரபிலிட்டியாக தான் இருப்பாங்க. யார் வந்து எப்போ அங்கே ஆக்கிரமிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷன் பார்க்கலாம். லேர்ன் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதில் இருக்க லூப் அண்ட் ஹோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்லபடியாக பண்ணணும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா அதர் ஸ்டேட்ஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஒடிசாவோட அவார்ட் வின்னிங் ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் ஒடிசா வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அர்பன் எக்கனாமியை வந்து ஆல்டர் பண்ணி அவங்க வந்து ஃப்யூச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து லேண்ட் ரைட்டை கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த ஆத்தர் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. சஹரா ஃபிலிம் டு பார்க் ₹2000 crore வித் செபி சாட். இப்போ என்னென்னா சஹரா வர்சஸ் செபி கேஸ் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. செபி அப்படின்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட அப்ரிவேஷன் என்னென்னா செபியோட அப்ரிவேஷன் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு கேஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சஹாரா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து கான்குலமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இது ஒரு மல்டி இண்டஸ்ட்ரி கம்பெனி, நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சஹாரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை வந்து இஷ்யூ பண்ண உடனே செபி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாண்டை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு செபி இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிபென்ச்சர் அப்படின்னா என்ன நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அது என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு வீடு வந்து 1 கோடின்னு வச்சுக்கலாம். அந்த வீடு அதுக்கு இப்போ வந்து என்கிட்ட 20 லட்சம் தான் இருக்குது. மீதி இப்போ 80 லட்சம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஹவுசிங் லோன் வந்து பேங்க்கில் போட்டு நம்ம வந்து வீட்டுக்கான கடன் கட்டுவோம். அது மாதிரி இப்போ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஏதோ ஒரு பிளான் கட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு காசு எப்படி கிடைக்கும், காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு 2 வழி இருக்குது காசு பெறுறதுக்கு. ஒன்று வந்து பேங்க்கில் வந்து பெறுவாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் இன்வெஸ்டர்ஸ். அவங்கள்ட்டேருந்து வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ வந்து ஒரு இடத்த கட்ட போகிறாங்க ஏதோ ஒரு விஷயம்னா அப்போ வந்து பப்ளிக்டேருந்து வாங்குவாங்க. அப்போ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து அப்போ பேங்க்குக்கிட்ட வாங்காமல் பப்ளிக்கிட்ட வாங்குறாங்க? மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து பேங்க்கிட்ட வாங்குறத விட பப்ளிக்கிட்ட தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா இப்போ பேங்க்கிட்ட வாங்கணுன்னா அவங்க சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த அமௌண்ட்டை இவ்வளோ யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் பப்ளிக்கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காதனால அவங்க பப்ளிக்கிட்ட வாங்குறத மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸை தான் வாங்குவாங்க. அவங்கள தான் இன்வெஸ்டர்ஸ், பப்ளிக்குங்கிறே நீங்கள் பார்க்காதீங்க, அவங்கள தான் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறது. இன்வெஸ்டர்ஸ்டேருந்து தான் வாங்குவாங்க. இன்வெஸ்டர்ஸ்டேருந்து இப்போ வாங்குறாங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் நான் யார் இருந்தாலும் காசு கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்ல. அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா இந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து வட்டி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, யாருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க டீல். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாண்டுக்கு பேர் தான் டிபென்ச்சர். டிபென்ச்சர் அப்படின்னா நான் என்னென்னு சொன்னேன், அவங்க வந்து ஒரு பாண்டு கொடுப்பாங்க கம்பெனி, யாருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் அவங்க அந்த மணி ஃபுல் பேமெண்ட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதா பாண்டு. இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும், ரைட்?
ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கன்வெர்ட்டபிள்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்னு 2 இருக்குது. கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படின்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மணி கொடுத்தாங்க. அப்போ வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மணி கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்க்கு அப்புறம் அந்த இது என்னவாகும் அப்படின்னா என்னது அந்த டிபெஞ்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேராக மாறுனுச்சுன்னா அது கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்னால் அந்த டிபெஞ்சர் வந்து ஒரு ஈக்விட்டி ஷேராக மாற்ற முடியாது. அது வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். இப்போ ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்னால் என்னென்னா இன்வெஸ்டர் விரும்புனாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈக்விட்டி ஷேராக மாற்றிக்கலாம். அதுதான் ஆப்ஷனலி அவங்களோட ஆப்ஷன் தான். அது இன்வெஸ்டர்ஸ் விருப்பப்பட்டால் மாற்றிக்கலாம் அதை வந்து ஈக்விட்டி ஷேராக, இல்லைன்னா மாற்ற வேண்டாம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம என்னென்னா இந்த கேஸை பற்றி பார்க்க போகிறோம். சஹாராக்கும் செபிக்கும் உள்ள இப்போ 2 பேருக்கு என்னென்னா, இப்போ சஹாரா வந்து இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, டிபெஞ்சர் கொடுத்துருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதை கொடுக்காதீங்க, ரிமூவ் விச் மீன்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு மணியாகவே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுங்கன்னு செபி சொன்னாங்க. ஆனால் சஹாரா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு ஜூரிஸ்டிக்ஷனில் இடம் இல்லை, நீங்கள் அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சஹாரா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கோர்ட் டைப் தான். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிபெஞ்சர் கொடுத்ததை வாங்கிட்டு மணியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி அப்பீல் பண்ணும்போதும் அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து டிபெஞ்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு மணியாக இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கேஸில் சொல்லியிருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஷேர் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப், வேறஸ் டிபென்ச்சர் அப்படின்றது அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ரைட் ஒன். விச் ஆஃப் த அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் இஸ் த பார்ட் ஆஃப் த ஓன்டு கேபிட்டல், வேறஸ் டிபென்ச்சர் இஸ் த பார்ட் ஆஃப் த பாரோடு கேபிட்டல். இட் இஸ் த ரைட் ஒன். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா போத் 1 and 2 இஸ் கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படித்தாலே ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் ஆஸ் செக்ஷுவல் அசால்ட் ஆஸ் பர் போக்ஷோ ஆக்ட் 2012 படி போக்ஷோ ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து போத் A and C. ஸோ ஒருத்தவங்கள வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட்னாலும் ஒருத்தவங்கள வந்து அந்த செக்ஷுவல் இன்டென்ட்டோடு அவங்கள டச் பண்ணாலே அது தப்பு தான் அப்படின்ட்டு ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. மேக்கிங் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் செக்ஷுவல் பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் பாடி வித் செக்ஷுவல் இன்டென்ட், மேக்கிங் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வித் நான் செக்ஷுவல் பார்ட்ஸ் ஆஃப் த சைல்ட்ஸ் பாடி வித் செக்ஷுவல் இன்டென்ட் ரெண்டுமே வந்து இதில் வந்து என்னதுன்னா கரெக்டானது தான், போத் A and B. நெக்ஸ்ட் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஸ் பர் த 10th schedule, decision of the president is final regarding the disqualification of the member of either house of the parliament. Speaker's decision regarding disqualification under anti-defection law can be subjected to judicial review. இதில் வந்து எது தப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1 only. ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு, செகண்ட் வந்து கரெக்டு தான். ஸ்பீக்கர்ஸ் டெசிஷன் வந்து இந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணப்படும்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் 1 only தான். தேங்க்யூ.